அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி. இறைவா, என் அதிபதியே, உன்னை போற்றி புகழ்ந்தவனாக உன்னுடைய தூய்மையை எடுத்துரைக்கின்றேன். இறைவா, என்னை மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவிலும் சுஜூதிலும் பிரார்த்தனை செய்யக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4293. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக சுபஹான ரப்பியல் அதீம் என்ற வாசகத்தை ருகூவிலும், சுபஹான ரப்பியல் அலா என்ற வாசகத்தை சஜிதாவிலும் ஓத வேண்டும் என்று பெரும்பாலான மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை ஓதுவதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருப்பது போன்று இன்னும் சில பிரார்த்தனைகளும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் ஒன்றாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. அல்லாஹுவை புகழுவது, அல்லாஹுவின் தூய்மையை எடுத்துரைப்பது, பாவ மன்னிப்பு கேட்பது ஆகிய 3 அம்சங்கள் இந்த பிரார்த்தனையில் அடங்கியிருக்கின்றன. எனவே இதை மனனம் செய்து ருக்கு மற்றும் சுஜூத் 2 நிலைகளிலும் ஓதிக்கொள்வதன் மூலம் நாம் அல்லாஹுவிடம் இந்த 3 அம்சங்களையும் பிரார்த்தனை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். நபி வழியை நடைமுறைப்படுத்திய நன்மையையும் பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.